ஆனால் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு பெரிய ஃபுல் ஹேண்டு ஒன்று குர்த்தா. அந்த குர்த்தாவை இப்படி போட்டுண்டு இங்கே இந்த இடத்துல ஒரு அதை சொருகிண்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு சொருகிண்டு, பஞ்சகச்சம்னா தழைய பஞ்சகச்சம் கட்டிண்டா வரவாடெலாம் பிடிச்சி இழுத்துருவா. ஏன்னா எல்லாருமே போய் கட்டிக்கலாம் தொடலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால பண்டாவுக்கும் கட்ட தெரியுமா கட்ட தெரியாதான்னு தெரியல. அதனால் பாண்டுரங்கன்னாலேயே மூலகச்சம்தான் பண்டரிநாதனுக்கு, மூலகச்சம்தான். அந்த மூலகச்சத்தை கட்டிண்டு அப்புறம் சிரசில் ரத்தன கிரீட்டம் இருக்குது பாண்டுரங்கனுக்கு, நிறையா இருக்குது விதவிதமாக. இருந்தாலும் முண்டாசு தான். அந்த முண்டாசை பெரிய முண்டாசு, அது 10 ஆறா 24 ஆறா 32 ஆறா அப்படி என்ன நம்பர்னே தெரியல. அது மாதிரி ஒரு முண்டாசை டோலோத்சவம் போது, இப்போ டோலோத்சவ தரிசனம் இருக்கான்னு தெரியல, முன்னாடிலாம் உண்டு. இப்போ டோலோத்சவ தரிசனம் இருக்கிறதா தெரியல, நிறுத்திட்டா போல இருக்கு. அந்த டோலோத்சவத்தில் சயனஹாரத்தின் போது இந்த பாண்டுரங்கன் சிரசில் சுற்றி 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 எப்படி தான் அதை அவள் அழகாக கட்டி விடுறான்னு தெரியல. இந்த பண்டாக்கு தான் அது கட்ட தெரியும். அது அழகாக சிரசில் அப்படி கட்டி பாண்டுரங்கன் நிற்கிறான் அப்படிங்கிற அழகு. ஆனால் பாண்டுரங்கன் பூஷணம் போட்டுக்கிறான், தீபாவளியில் பூஷணம் போட்டுக்கிறான். நான் குறிப்பிட்ட ஒரு தேங்களில் உற்சவங்க வசந்தோத்சவம் இருக்குது பாண்டுரங்கனுக்கு, கிட்டத்தட்ட 15 நாள் இருக்குது. அந்த 15 நாளில் மே மாதத்தில் அந்த வசந்தோத்சவத்தில் ஒவ்வொரு நாளும் பூஷணங்கள்லாம் அள்ளி போட்டுக்கிறான், அலங்காரம் பண்ணுறான், அப்படி பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பண்டரிநாதன் விஷயத்துலையும். அது மாதிரி ஒவ்வொரு சந்நிதியிலையும் அர்ச்சாவதாரத்தில் பகவான் பழகிற அழகு பக்தாளோட. விபவாவதாரம் விபவாவதாரத்தை விட அர்ச்சாவதாரம் இது எல்லாம் திவ்யம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். வைகுண்டத்தில் இருக்கிற பகவானுக்கு என்ன வைபவம் உண்டோ அந்த வைபவம் கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கும் உண்டு.